சட்டப்பேரவையில் ஆளுநர் ரவி உரையை வாசிக்காமல் வெளியேறியதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கும் கண்ணியத்தை ஆளுநர் ரவி கடைபிடிப்பதே இல்லை என தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தை விட்டு ஆளுநர் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிடுகிறது என்றால், ஒன்றியத்திலிருந்து ஸ்கிரிப்ட் முந்தைய நாளே வந்துவிட்டதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் சாசன கடமையை வேண்டுமென்றே நிறைவேற்றாமல் தொடர்ந்து மாநில அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த ஆளுநர் ரவியை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம், கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கிறோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன், ஒன்றிய அரசு ஆளுநரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். ஒன்றிய அரசு அவரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அந்த பொறுப்புக்கு அவர் எந்த வகையிலும் பொருத்தமற்றவர், அறிவுக்கு பொருந்தாத, அதிலும் பகுத்தறிவுக்கு பொருந்தாத குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் வெளியேறியிருக்கிறார். முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் திருத்தம் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்தை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஆளுநர் நிழல் யுத்தம் நடத்துவதை ஒன்றிய அரசு அனுமதிக்கக்கூடாது என்றார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்கும் விதமாக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நிழல் யுத்தத்தை நடத்தக்கூடிய போக்கை ஆளுநர்கள் தொடர்வதை ஒன்றிய அரசு அனுமதிக்கக்கூடாது. தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் ரவி மசோதாக்கள், சட்டங்கள், திட்டங்களை தாமதப்படுத்துவதும் திருப்பி அனுப்புவதும், சட்டப்பேரவை உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்வதும் அரசியலமைப்பை சிதைக்கும் செயல் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.